விஷால், சந்தானம், மனோபாலா, மணிவண்ணன், வரலட்சுமி, அஞ்சலி இந்த மாதிரி பல பேர் நடிச்சு சுந்தர்சியோட இயக்கத்தில் வெளியாயிருக்க மதகஜராஜா படம் பார்த்தேன். இந்த படம் போன பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம். போன பொங்கல் அதாவது போன ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பொங்கல்ல ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய ஒரு படம். சில பல லீகல் பினான்சியல் காரணங்களால இந்த படம் தள்ளி வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ரிலீஸ் ஆகும். பாருங்க, நினைச்ச மாதிரி பொங்கல்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரி, ரிலீஸ் பண்ணதை விட்டுட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். சுந்தர்சி படம் அப்படின்றனால அந்த லாஜிக் இதெல்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவரே அடிக்கடி சொல்லுவாப்புல, நானே பேரடி தாண்டா எடுக்கிறேன் அப்படின்னு. படம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரை எனக்கு கொஞ்சம் படம் போரிங்காவே போயிட்டு இருந்துச்சு. என்னடா அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கங்க காமெடி ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மனோபாலாவை ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணி ஒரு காமெடி சீன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு லென்த்தா போயிட்டு இருக்கும். அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவும் ஃபன்னாவும் இருந்துச்சு. கிளைமேக்ஸுமே பிரெடிக்டபிளா இருந்துச்சு. வழக்கம் போல சுந்தர்சி படம் மாதிரியே இருந்துச்சு. ஓவராலா என்னைய பொறுத்தவரை இந்த படம் ஒரு அபவ் ஆவரேஜ் ஆக்ஷன் காமெடி மூவி. உங்கள் லீவ்ல தியேட்டருக்கு போய் கொஞ்சம் ஃபன்னா ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் கண்டிப்பா பாருங்க. மேபி இந்த காமெடி எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், நல்லா இருக்கும். நிறைய பேர் சுந்தர்சியோட வின்னர் படத்தெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அமைதியாரு, கடுப்பாயிரு. கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த படத்துல நடிச்ச சில தரமான நடிகர்கள் இப்ப இல்ல. மனோபாலா, மணிவண்ணன், சிட்டி பாபு, நெல்லை சிவா இவங்க எல்லாரும் இந்த படத்துல இருக்காங்க. ஆனா இப்ப இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா பெருசா ஓடி இருக்காது. இந்த அளவுக்கு பேசு பொருளாவும் ஆயிருக்காது. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த சிக்கல் சாதகமா தான் முடிஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன்.